Glory be to Father, to the Son, and the Holy Spirit. Amen. எல்லா துதியும் கனமும் ஞானமும் பலமும் வல்லமையும் சதா காலமும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உண்டாவதாக. Amen. Good evening, my dear brothers and sisters in Christ. A happy Saturday that I would say God has given for us in our life to be together, to unite us together as one family, to glorify Him, to praise Him, to receive His word, to testify about His magnanimous miracles in our life, and to pray for each other at this wonderful moment. கிறிஸ்துவுக்குள் அருமையா இருக்கிற சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறேன். இந்த நாள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். அநேக குடும்பங்கள் நாம் ஒன்றாக இணைந்து தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறவும் அவருடைய வார்த்தையை பெறவும், அது மட்டுமல்லாமல் அவரோடு இணைந்து நாம் அவரை துதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நம்மளை சேர்த்திருக்கிறார். We may be different organs, but we are united in one body of Christ. நாம் வேறு அவயங்களாக இருந்தாலும் வெவ்வேறு அவயங்களாக இருந்தாலும் தேவனுடைய சரீரத்திலே நாம் ஒரே அவயங்களாய் நாம் இடம்பெற்றிருக்கிறோம். Such a wonderful, blessed day that God has given to us in our life. ஒரு அருமையான ஆசீர்வாதமான தருணத்தை கர்த்தர் நமது வாழ்வில் கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம், மறுபடியும் சொல்லுகிறேன், அநேகருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம். Many do not have this opportunity. I repeat, because many are they are unaware and sometimes they are ignorant of investing their time for God. But we are being chosen by God to receive His blessings and to receive His wealth and health and care and affection, love and grow more in His spirituality. அநேகருக்கு இல்லாத ஒரு பெரிய ஒரு பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம். கர்த்தரோடு நாம் இணைந்திருக்கும்படியாய், அவருடைய துதியை நாம் பாடும்படியாய், இந்த நேரத்திலே அவரை குறித்து நாம் சாட்சி பகிரும்படியாய், தேவனை நாம் இன்னும் அதிகமாக நெருங்கி தெரிந்து கொண்டு அவரோட வாழும்படியாக கர்த்தர் நம்மளுக்கு வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் மறக்கவே முடியாது. I welcome you all for this evening lockdown family prayer fellowship hosted by Deliverance Ministry and Deliverance Prayer House. இந்த மாலை பொது முடக்க குடும்ப ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிறவங்க யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலையின் ஜெப வீட்டிலிருந்து, விடுதலையின் ஊழியங்கள் சார்பில் இருந்து உங்களை வரவேற்கிறேன். யாவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. Our loving Heavenly Father, we thank you for this wonderful day, O Lord. Thanks for making us to see this day. Thanks for giving all the opportunities and chances in our life to revive ourselves in this day. Lord, when we woke up, we could see a bright morning that you have given to us in our hands to live. Many do not have the opportunity. But the true God, the loving God, has chosen us to live under you, to glorify you. Lord, we might be the greatest sinners, but you have chosen us. And whatever the problems in our life, you're going to solve because we come in your name. We seek your name. உங்களுடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடினால், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறபடினால், உம்முடைய பாதபடியாக நாங்கள் இருக்கிறபடினால், ஆண்டவரே, நீர் எங்களுடைய எல்லா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தவறுகளையும், எல்லா பாவங்களையும், எல்லா ரோகங்களையும், சாபங்களையும் எடுத்து போட்டு சுகத்தையும் பலத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். The true God who never left us abandoned, who always there for us whenever we need Him. எங்களை ஆண்டவரே நீர் விட்டு விடாமல் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து நேசித்து அரவணைத்து ரட்சித்து காத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிற உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மையப்படுத்துகிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே உண்மை நோக்கி நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே கூறுகிற சாட்சிகள், ஜெபிக்கிற ஜபங்கள், ஆண்டவரை கேட்க வேண்டிய செய்திகளை நாங்கள் பத்திரமாய் ஞானமாய் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களுடைய வாழ்படிக்கிற விவசாயம் நன்றி. வரதடைப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்க, சீக்கிரம் அழைத்து கொண்டு இந்த ஆராதனையில் அவர்களும் பங்கு பெறும்படியாய் ஆசீர்வாதத்தை பெறும்படியாக கிருபை செய்யுங்க. பலப்படுத்தியாளர்கள் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் இது நேரலையாய் கேட்டுக்கொண்டிருக்கிற, இது யூடியூப்லையும் மற்றும் முகநூல் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்கிற அநேக ஆத்துமாக்களை ரட்சித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சாமி. ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும், அவர்களுடைய தேவைகளையும், அவர்களுடைய துயரங்களையும் எல்லாம் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, விசுவாசிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கிருபை செய்யுங்க. பலப்படுத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள முடியாது இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்,
Amen. Hallelujah. Hallelujah. A bright day that God has given, the first Saturday of the month that God is able to be along with us, and God is providing everything of what we require because it is a precious moment, a wonderful moment that God has been giving on. The second Saturday, the first Saturday, the third Saturday, days may go, months may go, and weeks may go, but God is still the same. வாரங்கள் சென்றாலும் மாதங்கள் சென்றாலும் வருடங்கள் சென்றாலும் யுகங்கள் சென்றாலும் தேவன் நம்மோடு இருக்கிற தேவனை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். Let's praise God with the usual chorus that we sing and get ourselves purified, cleansed and washed in His blood and receive His special powers and blessings. அவருடைய ரத்தத்திலே கழுவப்பட்டு தோய்த்து எடுக்கப்பட்டு பரிசுத்தமாகி சுத்தமாகி அவரை நாம் துதிப்பதற்கு ஆராதனை செய்வதற்கு நாம் தகுதியாக்கிக் கொள்வோம். அவருடைய வல்லமைகளையும் பராக்கிரமங்களையும் பெற்றுக்கொள்வோம். Let's sing together. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். Hallelujah, hallelujah, amen. Praise be to God. Hallelujah, hallelujah, amen, amen, hallelujah. ஆராதனைக்குள்ள நாம் கடந்து செல்வோம். முதல் பாடல் ஒரு தமிழ் பாடல், தெரிந்த பாடல். என்னோடு சேர்ந்து பாடி தேவனை துதித்து மையப்படுத்தும்படியாய் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். First song, let's get into the service. First song, it's an English song. It's a Tamil song. Sorry. And let's sing. It's a known song too. Let's sing and glorify God and praise His name. Let's sing together. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன்,
என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே நான் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா, ஆமென். அருமையானது பாடலை தேவன் கொடுத்து பாட வைத்து அவர் மகிமை வெற்றி சிறந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். Amen. God has given a wonderful song for us to glorify Him, and as we've been singing the song, God was receiving all that praise that we've been doing, and for the same, God has been blessing us too. Amen. Today's responsible psalm is taken from the book of Psalms, chapter 33, verse 1 to 11. Please read and get the God's blessings for you and your family. சங்கீதங்கள் புஸ்தகத்திலே 33வது அதிகாரம் 1 to 11 வசனங்கள் மாறி மாறி வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதமாக இருக்கிறது. இதை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அழைக்கிறேன். Rejoice in the Lord, O you righteous, praise befits the upright. Praise the Lord with lyre, make melody to him with a harp of 10 strings. Sing to him a new song, play skillfully on the strings with loud shouts. For the word of the Lord is upright, and all his work is done in faithfulness. He loves righteousness and justice. The earth is full of the steadfast love of the Lord. By the word of the Lord the heavens were made,
and all their hosts by the breath of his mouth. He gathered the waters of the sea as in a bottle. He put the deeps in storehouses. Let all the earth fear the Lord. Let all the inhabitants of the world stand in awe of him. For he spoke, and it came to be. He commanded, and it stood forth. The Lord brings the counsel of the nations to naught. He frustrates the plans of the peoples. The counsel of the Lord stands forever, the thoughts of his heart to all generations. Amen. Amen. Glory be to God. May God bless the family who happen to read it. May God keep them in his palm and protect them and guard them and heal them and cure them and bless them abundantly in this wonderful year. கர்த்தர் தாமே இதை வாசித்த அருமையான குடும்பத்தாரை மென்மேலும் ஆசிர்வதித்து அவர்களுடைய வாழ்விலே அவர்களை தம்முடைய கருத்தில் வைத்து நேசித்து பராமரித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. Amen. I thank God for this wonderful verses. May God bless these verses. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக, மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya. இரண்டாவது பாடல் சேர்ந்து பாடுவோம். தேவ மகிமைக்கென்று நாம் இந்த பாடலை பாடுவோம். இது ஒரு ஆங்கில பாடல், என்னோடு சேர்ந்து பாடும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். Second song, it's an English song. Let's sing it. It's an English song. Let's sing and glorify God together. Have you been to Jesus for the cleansing power? Are you washed in the blood of the Lamb? Are you fully trusting in His grace this hour? Are you washed in the blood of the Lamb? Let's sing one more time. Have you been to Jesus for the cleansing power? Are you washed in the blood of the Lamb? Are you fully trusting in His grace this hour? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless as they white as snow? Are you washed in the blood of the Lamb? Are you walking daily by the Savior's side? Are you washed in the blood of the Lamb? Do you rest each moment in the crucified? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the Lamb? When the bridegroom cometh, will your robes be white? Are you washed in the blood of the Lamb? Will your soul be
ready for the mansions bright and be washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Lay aside the garments that are stained with sin and be washed in the blood of the Lamb. There's a fountain flowing for the soul unclean. Oh, be washed in the blood of the Lamb. Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Hallelujah, amen. We are washed in his blood. அவருடைய இரத்தத்தினாலே வெளியேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். Amen. Amen. The first reading is taken from the book of the Gospel book of Luke, chapter 22, verse 32. Please read and get the God's blessings for you and your family. லூக்கா என்ற சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனம். எடுத்தவர்கள் வாசித்து உங்கள் குடும்பங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். But I have prayed for thee, that thy faith fail not, and when thou art converted, strengthen thy brethren. Amen. Amen. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார் என்பதே. Amen. Glory be to God. May God bless the family who happen to read it, and may God lead them with all the best of blessings throughout this year. இந்த ஆண்டுக்குண்டான ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தேவன் தாமே இதை வாசித்த குடும்பத்தாருக்கு வழங்குவாராக. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. ஆமென். May God bless this verse. கர்த்தர் தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது பாடல் ஒரு தமிழ் பாடல். தெரிந்த பாடல் என்னோடு சேர்ந்து பாடும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். உற்சாகமாய் ஆனந்தமாய் பாடும்படியாய் அழைக்கிறேன். Third song, it's a Tamil song. Let's sing and glorify God. It's a known song. Let's rejoice in God. Let's glorify him. Let's magnify him with songs and praises. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க,
வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, உம் பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். என் தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, உம் வல்லமையாலே நிரப்பிடுங்க. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிபூர்ண பிரசன்னத்தினால் அவனை நிரப்பிக் கொண்டிருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். Many are not having this privilege of praising and glorifying God, and they're investing their moment and time in the worldly affairs and worldly issues. But God has given a wonderful, gracious moment to look unto. 40 நாள் பூமியின் மேல் ஜலப்பிரவாகத்திலே இப்போ நீங்கள் முழுதுமாக தண்ணீரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது நோவானுடைய ஒரு கதையில் ஆண்டவர் அவர்களோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். God was only with them and looking onto them, and they were looking onto God.
இப்படி ஒரு பிரசன்னம் நோவாக்கு கிடைத்தது. தேவனோடு வாழ்ந்திருக்கும்படியாய் ஆபிரகாமுக்கு கிடைத்தது. தேவன் சொல்லிய காரியங்களை செய்யும்படியாய், அந்த ஊழியத்தை செய்யும்படியாய் மோசேக்கு அமைந்திருந்தது. As you all know, Noah was living along and dwelling along with God in those 40 days when the water was flooded the entire planet. Abraham, God was along with him, whatever that he did. He was being blessed in multi-folds. Moses was listening to every word of God and following it. He was given the high place. இன்னைக்கு நாமும் நம்மளுடைய நேரத்தை கர்த்தருக்கு என்று நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்துல அதிகமான ஆயுசுகளை நம்முடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ பெற வேண்டி நம்முடைய நேரத்தை நாம் கடத்துல கொடுத்து கொண்டிருக்கிறோம். We've been investing our moments and time in the presence of God for God to bless our children, our spouse, our parents, and the people that will pray for us. So இந்த ஒரு தருணம், எந்த ஒரு பாக்கியம் நம்ம வாழ்க்கையில கடவுள் கொடுத்திருக்கிறார். இதை நினைத்து நினைத்து நாம் பாட வேண்டும். நிரப்பிடுங்கப்பா, உங்களுடைய ஆவினால் நிரப்பிடுங்க, உங்களுடைய பரிசுத்தால் நிரப்பிடுங்க. அன்றைக்கு சில நேரங்களில் வழி விலகி நாங்க போகிற காரியமா இருக்கிறது. எங்களை நீங்க சரிப்படுத்தி அன்று நேர் வழியை நீங்க கொண்டு போங்க. Lord, at times we happen to take our lives into different paths. Certain diversions have been given and we've been thrown, we've been called, we've been dragged and chased to follow that. But Lord, fill your anointing in us, fill your Holy Spirit in us, so that we live into you, we dwell into you. Amen, amen, hallelujah. இரண்டாவது வேத பாடம் Romans chapter 8 verse 34. Please read and get the God's blessings for you and your family. ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசித்து ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பங்களுக்கு பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Who is he that condemns? Is it Christ that died? Yea, rather, that is risen again, who is even at the right hand of God, who has maketh intercession for us. Amen. Amen. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென். Thank you Lord for the glorious word. மகிமையுள்ள இந்த வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். May God bless the family and may God lift them up more and more in their life. கர்த்தர் தாமே இதை வாசித்த குடும்பத்தாரை ஆசீர்வதித்து இன்னும் மென்மேலும் அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவாராக. ஆமென். May God bless this verse too. கர்த்தர் தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பார். Let's sing the fourth song. It's an English song, a known song. Let's sing and glorify God. நான்காவது பாடல் ஒரு ஆங்கில பாடல், தெரிந்த பாடல். என்னோடு சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். If it is a new song, please learn and sing along with us. Jesus is my Savior, I shall not be moved. In His love and favor, I shall not be moved. Jesus is my Savior, I shall not be moved. In His love and favor, I shall not be moved. Just like the tree that's planted by the waters, Lord, I shall not be moved. I shall not be moved. I shall not be moved. Just like the tree that's planted by the waters, Lord, I shall not be moved. I shall not be moved. I shall not be moved. Just like the tree that's planted by the waters, Lord, I shall not be moved. அசைக்கப்படுவதில்லை என்ற விசுவாசத்தை சேர்ந்து பாடுவோம். We will not be shaken, we will not be moved. Let's sing the faith. In my Christ abiding, I shall not be moved. In His love I'm hiding, I shall not be moved. In my Christ abiding, I shall not be moved. In His love I'm hiding, I shall not be moved. Just like a tree that's planted by the waters, Lord, I shall not be moved. I shall not be moved. I shall not be moved. Just like a tree that's planted by the waters, Lord, I shall not be moved. I shall not be moved.
I shall not be moved, just like a tree that's planted by the waters, Lord. I shall not be moved. Hallelujah. Let's praise God. You and me are not going to be moved again. In the name of Jesus. நிச்சயமாக நாம் அசைக்கப்பட போவதில்லை. ஸ்தோத்திரத்தோட பாடுவோம். Hallelujah. If I trust him never, I shall not be moved. He will fail me never, I shall not be moved. If I trust him never, I shall not be moved forever. He will never fail me, I shall not be moved. Just like the tree that's planted by the waters, Lord, I shall not be moved. I shall not be moved. I shall not be moved. Just like the tree that's planted by the waters, Lord, I shall not be moved. I shall not be moved. I can. I shall not be moved. Just like a tree that's planted by the waters, Lord, I shall not be moved. I cannot be moved. I shall not be moved. I shall not be moved. Just like a tree that's planted by the waters, Lord, I shall not be moved. A wonderful, powerful song given by God to praise him. நிச்சயமாக நாம் சுகமாக சந்தோஷமாக வாழப் போகிறோம். We're going to live happy, with peace, with cure and deliverance. On his word I'm feeding, I shall not be moved. He's the one that's leading, I shall not be moved. On his word I'm feeding, I shall not be moved. He's the one that's leading, I shall not be moved. Just like a tree that's planted by the waters, Lord, I shall not be moved. I shall not be moved. I shall not be moved. Just like the tree that's planted by the waters, Lord, I shall not be moved. I shall not be moved. I shall not be moved. Just like a tree that's planted by the waters, Lord, I shall not be moved. Let's sing one more time. You shall not be moved. You shall not be moved. Just like a tree that's planted by the waters, Lord, you shall not be moved. Let's sing we shall not be moved. We shall not be moved. Just like a tree that's planted by the waters, Lord, we shall not be moved. Hallelujah. Amen and amen. Hallelujah. I'm going to praise God by clapping my hands, because the true God, he has given a promise to us. Whatever happens, we will not be moved. என்னுடைய நித்திய பிதா எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, என்ன சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் நான் கொஞ்சம் கூட நான் தள்ளப்படுவதில்லை. I shall not be moved. என்னை யாரும் அசைக்க முடியாது. நான் கிறிஸ்துவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். I am living with Christ and Christ lives in me. நான் தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தேவன் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Amen. Hallelujah. Hallelujah. Glory be to God. Amen. The next reading, it's taken from the book of Romans, chapter 8, verse 26. Please read and get the God's blessings for you and your family. ரோமர் நிருபம் 8வது அதிகாரம் 26வது வசனம் எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். Likewise, the Spirit also helpeth our infirmities, for we know not what we should pray for as we ought, but the Spirit itself maketh intercession for us with groanings which cannot be uttered. Amen. Amen and amen. May God bless the family who read it, and may God lift them and use them more mightily in the forthcoming days in his ministry. தேவன் தாமே
இதை வாசித்த அருமையான குடும்பத்தாரை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவருடைய ஊழியத்தின் பாதையிலே இந்த குடும்பத்தை இன்னும் அதிகமாக பயன்படுத்தும்படியாய் ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஹalleluya. Glory be to God. May God bless his words too. இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. சாட்சியின் நேரம். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த காரியங்கள், செய்ய போகிற, செய்து முடித்திருக்கிற காரியங்களை குறித்து தேவனுக்கு காணிக்கையாய் அவருக்கு நீங்கள் இதை சாட்சியாக சொல்லும்படியாய் மகிமைப்படுத்தும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஒரு தனி ஒரு தேவனுடைய ஊழியனுடைய நாமத்தை நீங்கள் இழுக்காமல் தேவனுக்கு மட்டுமே மகிமை கொடுக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெட்கப்படாமல் உங்கள் சாட்சிகளை முன் வந்து சொல்லும் பொழுது கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். Please render your testimonies for the glory of God. Do not take any children of God's name. Use only God's name. Let the God's name be glorified alone. And please share testimonies as offertories so God can do much more in your life and God be along with you. Sachi Neram, testimony time, please. Yes, we can hear you. நேற்று நம்மளுடைய மீட்டிங்குடைய நேரத்துல எனக்கு ஒரு கடுமையான வலி. என்னுடைய இடது காலும் இடுப்பும் இடையிற அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வலி. நேரம் ஆக மீட்டிங் முடியறதுக்குள்ள அந்த வலி எனக்கு ரேடியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. It started moving till my toes. கால் வரைக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு மாதிரி அழுத்தி விட்டேன், பட் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கால் வலி அதிகமாகி கொண்டே இருந்தது. நைட்டு படுக்கும் பொழுது என் மகனை கொஞ்சம் அழுத்தி விட சொன்னேன். அவன் அழுத்துறான், ஆனா அந்த அமுத்துறப்பதான் எனக்கு வலி போகும் அப்படின்னு. அவன் எவ்வளவு அதிகமா அழுத்தினானோ அந்த ப்ரெஷரை என் கையில அழுத்தி காட்டினான். கை வலிக்க ஆரம்பிச்சது. அவ்வளவு வேகமா அவன் அழுத்துறான். ஆனா எனக்கு அது என்னோட லெஃப்ட் கால்ல அது என்னால அந்த என்ன சொல்றது, அந்த ப்ரெஷர் எனக்கு தெரியவே இல்லை. I was not able to feel the pressure he was giving on my leg, but the same pressure when he put on my hands, it was painful. அப்ப எவ்வளவு வேகமா அழுத்திருப்பான் பாருங்க. அப்படி ஒரு வலி. ஏன் அந்த வலி, எதுக்கு அந்த வலின்னு தெரியல. ஆமா, சரி நீ இதுக்கு மேல அழுத்தி பிரயோஜனம் இல்ல, எனக்கு அது உரைக்கவே மாட்டேங்குது, நீ படுத்து தூங்கிடுறா, மணி 11 ஆயிடுச்சு தூங்கிடுறா அப்படின்ட்டு தூங்கிட்டான். அவன் படுத்த உடனே தூங்கிட்டான். எனக்கு வலி. நான் ரைட் சைட்ல திரும்பி படுத்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் எனக்கு நடு நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது, கையும் வலிக்க ஆரம்பிக்குது. ஜாம் பண்ணேன்னா அந்த ஏன் இந்த வலி எனக்கு லெஃப்ட் வலிக்குது, ஒருவேளை பிபி ஃபிளக்சுவேட் ஆகுதா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சாமின்ட்டு I lied on my left, which was actually aching. அந்த பக்கமே திரும்பிட்டு நல்லா பொத்திட்டு அந்த நான் தூங்க போறேன். உங்களுக்கு சுத்தமானா கரெக்டா எழுந்துக்கிறேன், இல்லைனாலும் ஸ்தோத்திரம். நான் எழுந்துக்கிட்டாலும் ஸ்தோத்திரம், நான் எழுந்துக்கலனாலும் உங்க சமூகத்துல நான் இருப்பேன், உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். அரௌண்ட் 6 o'clock அதோட முழிச்சேன். நான் எழுந்தப்ப நான் ஃபீல் பண்ண ஒரே விஷயம், வலி இல்ல, கால்லயும் வலி இல்ல, கையிலயும் வலி இல்ல. I was completely relieved of the pain. Thank God, praise God for delivering me from that pain. அது எதனால வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Amen. Amen. Glory be to God. This is how God does things in our life. When we ask him, whether it is a little thing or a big thing that we ask, he comes and answers and cures and heals and answers to our prayers. A mighty God that we have. நாம் ஒரு நேரத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் கேட்கிற காரியங்களை தேவன் நமக்கு, அது சிறிய பெரிய காரியமா இருந்தாலும் எந்த ஒரு நேரத்தில் நாம் கேட்கும் பொழுது தேவன் நமக்கு நல்லவராய் இருந்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சுகமளிக்கிற, விடுவிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May God bless this testimony. May God's name be glorified. Any more testimonies for the glory of God? Please come forward and share it. Good evening, sir. This is Michelle. I would like to testify on behalf of my mom. By God's grace, like yesterday, her eyes were watering very badly. She was not able to open her eyes nor close her eyes, and it was red. And last night when I was testifying, but today, by God's grace, her eyes stopped watering and that redness had gone.
and now she's able to see, but it's still very dim and a little bit blurred. That and also like but the doctor said not to strain for like 2 days. So again, she's not able to. We are not giving any gadgets to her right now, and also she's able to see a little bit of light today, which is really very great, because yesterday the way she was, it was very bad. She was not able to even sleep. She was not even able to close her eyes yesterday. But by God's grace, she slept well also in the night. She was worried that that she cannot sleep at night, but she slept very well in the night. She got up early also, and right now when she sees light, it feels like as if the light is in water. It's like that. It's like a little bit shaky. So that's what she's feeling right now. But otherwise, she is perfectly all right. Except she's saying it's very dim and all, so she's not able to see properly. Otherwise, it's fine. And for my testimony, where though a lot of pressure is going on in my workplace, where it's past 3 days, it's too much of pressure. That is, today it was worse than the previous days, where I started at 9 a.m. in the morning with calls, and it ended only at 7:30. That is beyond my shift timing. And I started before my shift itself. So it was too hectic. I was having a slight headache, and I was feeling very tired. I couldn't even sit, but I have a lot of diet plans to do right now. But I know God will definitely help me to finish up the diet plans today, because tomorrow is Sunday and I'm not going to touch the laptop. I had already informed my team lead about it. And I'm thankful to God that I was able to complete all the calls today, and that is at least before 8, so that I can attend the prayer meeting, and also after that start off with the diet plans and try and finish it by today. So I thank and praise God for helping me to take such pressure, though I'm a complete fresher and I am not used to such pressure. So I thank God for helping me do it, and for even protecting my eyes from the screen, because it is paining. I can feel one of my eye twitching then and there, but it's completely, I have to just completely sit down on the laptop. Sometimes I even skip my lunch also. It's so hectic. So I thank and praise God for helping me do that, to complete it. And I thank and praise God for helping my mom to see clearly also. Amen. Amen. Glory be to God. A really powerful testimony. Because the first thing that God happened to heal Sister Anita Ribeiro. And as we prayed, my prayers was only this: Lord, she had a lot of tasks that has to be accomplished. Lord, she has a lot of commitments and responsibilities that she has to do. So our high is very, very important. Lord, heal our high so that, Lord, she can do much more glorious things for you. First thing, she can read your Bible. She can make somebody come close to you, change their life. And second thing, Lord, she can take care of the family, work and all those chores and all those, her work and in her school and everything. Lord, help her. God has a perfect zeal and wish. God happened to even made her to undergo a small laser treatment, but God cleared everything so that she can go another best of years in her life praising God and so useful to God. And another thing, in Andrina's case, as she said, today the entire day was hectic. My dear, God is just molding you and making you, giving a lot of experience for you so that you can undergo. God is just putting you in a molding situation. He's preparing you for the best. So these little headaches that you have, do not worry about it, because you have a greater doctor. His name is Jesus. And the moment you're going to call his name, he's going to come and cure immediately. So he is giving you the best of time. He will be along with you, guide you to finish your diet charts and your work. And as God has led a wonderful, miraculous way in your family. May God bless you all, especially including your mom and your grandparents too. May God be along with them. And as God has put you and your father to run the entire show,
to be along, to give us support. May God be along with you. May God bless this testimony too. In the name of Jesus. Amen. Any more testimonies to glorify God? சாட்சியில நீங்க சொல்ல 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 ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்து வைத்திருக்கிற காரியங்கள் மட்டும் இல்ல, செய்ய போற காரியங்களுடைய ஒரு கேட்டை ஓபன் பண்ணிடுவார். The moment you're going to testify about God's wonderful things which happened in your life, God is going to open much more doors what He is supposed to open in the future. Please do not feel shy to share it. வெட்கப்படாதீங்க, தயவு செய்து சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். All praise and glory to God. I thank God for the wonderful day He has blessed us with. கொஞ்ச நாளா வந்து எனக்கு கொஞ்சம் தலைவலி இருந்துகிட்டே இருந்துச்சு. லைக் ஒரு பக்கமா தலை பயங்கரமா வலிச்சுட்டு இருந்துச்சு. லைக் from my right eye it will start paining. I was thinking சரி ஒரு பவர் பேங்க் நிறைய பேர் சொன்னாங்க பவரோட இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், கண்ணு போய் செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு. பட் நான் ஒரு 3 months பேக் வந்து என் தங்கச்சியோட நான் போய் செக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, the usual doctor whom I always check was not there. எங்க அப்பா சொன்னா சரி பக்கத்துல இன்னொரு டாக்டர் இருக்காரு, அவரே செக் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. நானும் என் தங்கச்சி போய் செக் பண்ணோம். அப்ப அவளுக்கு எதுவும் சொல்லல, எனக்கு வந்து 1 point ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். நான் யோசிக்கிறேன், பிகாஸ் எனக்கு ஏற்கனவே பவர் அதிகம் ஹை, இதுக்கு மேல இன்னும் 1 point ஏறிடுச்சான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். I was feeling very bad. பட் எனக்கு அவங்க கிட்ட செக் பண்ணும்போது some kind of discomfort was having. எனக்கு அது ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்லை. பிளஸ் அட் சேம் டைம் I could feel that 1 point இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு விஷன்லயே அவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியுமே, நமக்கு அப்படி ஒரு டிஃபரன்ஸ் தெரியலையே, தலை மட்டும் தானே வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் லென்ஸ் அப்போ சேர்த்து வாங்கிட்டேன். ஸோ லென்ஸ் போய் எக்ஸ்சேஞ்ச் மாத்திரலாமா, புது பவருக்கு மாத்திரலாமா, இல்லை கன்னடியாவே போய் மாத்துமேன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும் போது காலேஜும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஸ்டார்ட் கோயிங் டு காலேஜ். இப்போ காலேஜ் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் இப்போ பயங்கரமா தலை வலிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த வீட்டில் ரொம்ப முடியல. ஸோ வாட் ஐ டிட், yesterday morning I went to the doctor to check my power, and to the doctor whom I usually go. அவர் வந்து he happened to come yesterday. சரி அவர்கிட்ட செக் பண்ணிட்டு I just confirm இந்த மாதிரி வந்து உண்மையிலேயே எனக்கு 1 point கம்ப்ளீட்டா இன்க்ரீஸ் ஆயிடுச்சா, இல்ல அதுக்காக தான் அதை நான் மாத்தாம கண்ணாடியை மாத்தாம இருக்கிறதுனால தான் வந்து எனக்கு தலைவலி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். பட் I just prayed, I knelt down and prayed, God that எனக்கு ஏற்கனவே பவர் அதிகம், ஸோ இதுக்கு மேல இன்னொரு பாயிண்ட் எகிரிஷன் டூ ஹை, அண்ட் எனக்கு எதனால தலைவலி வலிக்குதுன்னு தெரியல, என் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்க கூடாது. I'm not comfortable with my result which I got last time. அந்த டாக்டர் செக் பண்ணிட்டு அது கன்ஃபார்மா தெரியல. இன்னைக்கு நான் போய் கன்ஃபார்ம் பண்ணணும் என் பவரை. தயவுசெய்து என் பவர் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்க கூடாது, அண்ட் என் தலைவலி அது ரீசனா இருக்கக்கூடாது. நான் ஜாப் பண்ணி போறேன். You won't believe, the usual doctor whom I checked, he came. அவர் வந்துட்டு கம்ப்ளீட்டா செக் பண்ணாரு. அவர் சொல்லிட்டு பவர் இன்க்ரீஸே ஆகலையே, அதே பவர்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ்டம் இல்லை எனக்கு கொஞ்ச நாள் தலை வலிக்குது, அந்த ஃப்ரண்ட்ல கண்ணுல இருந்து அவ்வளோ தலை வலிக்குதுன்னு சொல்லும்போது it's completely not due to your power or கண்ணாடியோ கண்ணுனால இல்லை, probably because we stress your handle at college, அதனால இருக்கலாம், மற்றபடி உன் கண்ணுனால இல்லைன்னு சொல்லிட்டாங்க. All praise and glory to God, because last time like 3 months ago when I checked from the other doctor, he told me 1 point கம்ப்ளீட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஒருவேளை நான் அவர் சொன்ன லைக் ஓகே ஃபைன், அதுவும் ஒரு ரீகன்ஃபர்மேஷன் பண்ணாம I thank God for stopping it, because அவங்ககிட்ட செக் பண்ணிட்டு கையோட போயிட்டு என் தங்கச்சிக்கு போயிட்டு கண்ணாடி மாத்தியாச்சு. அதை ஆர்டர் தான் கொடுத்தாரு. அப்ப கூட வந்து எங்க அப்பா சொன்னாங்க போய் நீயும் போயிட்டு ஆர்டர் கண்ணாடி மாத்திருன்னு சொல்லிட்டு. பட் சம்திங் வாஸ் ஸ்டாப்பிங் மீ. அது இல்லை, எனக்கு ஐம் நாட் ஹாப்பி வித் ரிசல்ட். என்னோட நான் பார்க்குற டாக்டர் வரட்டும், அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டே நான் வந்து கொடுக்குறேன், எனக்கு ஏதோ சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். ஒருவேளை நான் அந்த இன்னொரு டாக்டர் சொன்னதே நினைச்சு நான் 1 பவர் அதிகமா என் கண்ணாடியை மாத்திருந்தேன்னா அது இன்னும் ஐசைட் இன்னும் பாதிச்சிருக்கும், இன்னும் என்னோட சிச்சுவேஷன் வாஸ் ஆயிருக்கும். I thank God for stopping me in the right moment and helping me and keeping my eyesight in control and helping me find a solution to my headache. All praise and glory to God. Thank you, sir. Amen and amen. The more of news that we happen to hear about God's doing wonder and miraculous work in everybody's eyes, it is so amazing to hear and listen and praise God. Amen. Hallelujah. கர்த்தர் நம்முடைய அவருடைய பிள்ளைகளுடைய ஒரு வாழ்க்கையிலே அவருடைய துயரங்களை, கண்ணீரில் இருக்கிற பிரச்சனைகளை, அவர்களுடைய கண்களில் இருக்கிற வலிகளை எல்லாம் எடுத்து அதை சரிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். God is so firm and living with us. Let's say amen to God. Amen. Hallelujah. Amen. சாட்சிகள் யாராவது சொல்லும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். May God bless this testimony. Anybody has testimony, please share it. Praise Lord அண்ணா. Praise Lord அம்மா. ஆக்சுவலா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நிக்கிட்டா வந்து அவ எப்பவுமே துருத்துருன்னு விளையாண்டுட்டு இருப்பா, நிறைய பேர் விழுந்து அடிபட்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு கயிறு கட்டியிருப்போம், ஆக்சுவலா துணி எல்லாம் காய போடுறதுக்கு. அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் இருக்கும், அதுல தண்ணி புடிச்சு வச்சிருக்கோம்.
அதோட லிட் வந்து எப்படின்னா இப்படி உள்ள க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும், இப்படி திருப்பி வச்சா ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும், அந்த ரவுண்டா இருக்கும், அந்த மாதிரி லிட் ஆக்சுவலா அது. இவ வந்து ஒரு சேர் போட்டு அந்த அந்த கயிறுல இருக்கிற துணி அப்படியே அந்த ஒரு பெட்ஷீட் ஒரு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அப்படியே அந்த பிளாஸ்டிக் சேர் அது வந்து அப்படியே சாஞ்சு ஷி ஃபெல் ஆன் த ட்ரம். நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஐ காட் ஸ்கேர்ட். ஏன்னா அந்த ட்ரம்மோட அந்த லிட் வந்து அப்படியே திருப்பி வச்சிருந்தோம் நாங்க. அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து மேல இருக்கிற மாதிரி. எனக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா கீழே விழுந்து அந்த அது எங்கேயாவது அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து அவளை ஹர்ட் பண்ணி இருக்குமோ, எங்கேயாவது கை கால் எங்கேயாவது கட்டா இருக்குமோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன். ஆனா பிரேஸ் பீ டு காட், ஒரு அடியும் படல. உன் கால் தள்ளாட ஒட்டார், உன் காக்குறவர் உறங்கார், அதாவது நம்ம பாதம் கல்லில் இராதபடிக்கு தூதர்கள் கையில ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்ற வசனத்தின்படி அவ விழுகும்போது ரியலி உண்மையாலுமே கடவுள் தான் வந்து ப்ரொடெக்டட் ஹர். இன்னைக்கும் அதே மாதிரிதான் சோஃபா மேல ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூலை திருப்பி வச்சு அதுக்குள்ள உட்காந்து ஷி வாஸ் பிளேயிங். அப்படியே கவுந்துட்டா ஆக்சுவலா. அந்த ஸ்டூலோட ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் வந்து கரெக்டா அவளோட ஹைட்டுக்கு இருக்கும். நாங்க இந்த கழுத்துக்கிட்டையாவது எங்கேயாவது கரெக்டா இருக்குமோன்னு சொல்லி வி காட் ஸ்கேர்ட். பட் லக்கிலி அவளுக்கு ஒரு ஸ்கிராச் கூட ஆகல. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு பிரேஸ் காட். ஏன்னா மை டாட்டர் ஆல்வேஸ் அவ எப்போ விளையாடும் போதும் வந்து அடிக்கடி விழ குழந்தை, அடிக்கடி விழுவா, அடிக்கடி எங்கேயாவது விழுவா, அடிக்கடி தவறி விழுவா, அடிக்கடி அந்த மாதிரி ஏதாவது கால் மேல போட்டுக்குவா, அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கா. பட் ஒவ்வொரு தடவையும் காட் ஹஸ் பீன் ப்ரொடெக்டிங் ஹர், ஹோல்டிங் ஹர் இன் ஹர் ஹேண்ட்ஸ், இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். அதே மாதிரி என்னோட கால்ல வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஐ ஹேட் கிராக்ட் ஹீல்ஸ். கால்ல பயங்கரமான வெடிப்பு. எனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி வெடிப்பு அடிக்கடி வரும் ஆக்சுவலா. ரொம்ப 2 மாசத்துக்கு முன்னாடி பயங்கர சிவியரா இருந்துச்சு அது. அது நான் தூங்கும் போதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும், ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா பெட்ஷீட்ல வந்து அது பட்டு 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 இட் கேவ் அ லாட் ஆஃப் அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் அண்ட் பெயின். அப்புறம் நேத்துக்கும் முந்தா நேத்துக்கும் நான் வந்து நம்ம நம்மள இந்த ப்ரேயர் டைம்ல நான் ஆக்சுவலா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கேஷுவலா என் காலை வந்து அப்படியே பிடிச்சிட்டு இருந்தேன். கால் லைட்டா வலிக்கும் எனக்கு ஆக்சுவலா. அப்பப்ப காலை நான் பிடிச்சு விடுவேன் ஆக்சுவலி. என்னோட பாதத்தை வந்து அப்படியே பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா கால் வந்து சாஃப்டா இருக்கு. நான் வந்து திருப்பி பாக்குறேன், எங்கடா கால்ல வந்து நிறைய வெடிப்பு இருந்துச்சு, கால்ல சாஃப்டா என்னோட கை வைக்கும் போது பார்த்தா சொரசொரன்னு இல்ல, சாஃப்டான ஒரு ஃபீலிங் ஆக்சுவலா. அப்புறம் டக்குன்னு எனக்கு யோசனை வந்தது வந்து அந்த நாமனோட ஸ்கின் வந்து குழந்தைய போல மாறுச்சு அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம். நான் நிஜமாவே நான் காலை பாக்குறேன் ஆக்சுவலா. பார்த்துட்டு என்ன ஆண்டவரே, அப்படியே கிராக் ஆகி நிறைய பயங்கரமா வெடிப்போட இருந்துச்சு காலு. தொட்டு பார்க்கும்போது அப்படியே சாஃப்டா இருந்துச்சு. ஐ ரியலி வாண்ட் டு பிரேஸ் காட். நிச்சயமாகவே ஆண்டவர் வந்து அதிசயங்களை செய்கிற தேவன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி செய்த அதே அற்புதங்கள் அதிசயங்கள் இன்னைக்கும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்காருன்றத நான் வந்து உணர்ந்தேன். அதே மாதிரி என்னோட ஒரு விரல்ல வந்து ஒரு என்னோட லெஃப்ட் லெக்ல இருக்கிற டோவோட அந்த கட்ட விரல்ல வந்து ஒரு நெயில், அந்த நெயில் வந்து கிராக்டு நெயிலா இருக்கும். எனக்கு நடுவுல வந்து கிராக் ஆயிருந்துச்சு ஆக்சுவலா. எனக்கு ஆக்சுவலா காலை குறிச்சு ரொம்ப பயம். எனக்கு அடிக்கடி கால் ஏதாவது ஒரு வந்துட்டே இருக்கும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கிவிங் அ டெஸ்டிமனி தட் கால் வந்து அழுகி போற மாதிரி ஒரு விரல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இட் காட் கியூர்ட் அப்படின்னு. அதே மாதிரி இந்த விரல்ல வந்து நடுவுல அந்த கட்ட விரலோட நெயில்ல நடுவுல ஒரு கிராக் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு ஆக்சுவலா. ரொம்ப மாசங்களா அந்த கிராக் இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள ஏதாவது வந்து போயிடுச்சு, ஏதாவது ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் போனா கூட டயபெட்டிஸ் இருக்கிறதுனால அது காலை ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிடுமா அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் நான் ஒரு 2 வாரமா நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நெயில் இஸ் க்ரோயிங் ஆக்சுவலி. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராக் வந்து மேல வந்துட்டே இருக்கு. இன்னொரு ஐ திங்க் இன்னொரு 2-3 நாள்ல அது வந்து அந்த நெயில் வந்து கட் பண்றதுக்கு மாதிரி வந்து அந்த நெயில் ஃபுல்லா கவர் ஆயிடும்னு நினைக்கிறேன் நானு. ஐ ரியலி வாண்ட் டு பிரேஸ் காட். எல்லா பலவீனங்கள்லயும் எனக்கு வந்து அடிக்கடி நிறைய பலவீனங்கள் இருக்கும். கால்லாம் ராத்திரில பயங்கரமா குத்தும், வலிக்கும். ஆனா ஒரு நாள் கூட நான் படுக்கையில விழுந்ததே இல்ல. க்ளோரி பீ டு காட். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் காலையில ஒவ்வொரு நாள் காலையும் அவரோட கிருபை, அவரோட பலன் புதிதா இருக்கு. அந்தந்த நாளைக்குரிய பலனை, அந்த நாளைக்குரிய ஸ்ட்ரென்த் கடவுள் கொடுக்கிறார். அதுக்காக ஐ ரியலி வாண்ட் டு பிரேஸ் காட். தேங்க்யூ அண்ணா. Hallelujah. Glory be to God. Thank you, Preetha, for sharing this wonderful testimony. A song was reminded to me right now. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதில்லை தூங்குவதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர்,
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பே. The four powerful testimonies that I was hearing tonight about Sister Smiley's issue and Sister Preetha's issue, Sister Anita Ribero's issue, Andrina's issue, and Varsha's issue. God is so good, as when Smiley started her testimony and went along till now, till Preetha, உங்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சுகவீனத்தின் நடுவில் சுகம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். பலவீனத்தின் நடுவில் பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். God has been so good to you during all your time of sufferings. God has been so good to you. He knew every inch of it, what's going to happen. He's just waiting for that one word for you to rely on him, have faith on him. The moment you happen to fall at his feet, he was ready to do his miracle over there. கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். மென்மேலும் அதிகமான சாட்சிகளை உங்கள் வாயினாலே ஆண்டவர் மகிமைக்கு நீங்கள் சொல்ல வைப்பார். கர்த்தர் தாமே இன்னும் அதிகமான ஒரு பெரிய அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில கட்டிடுவாராங்க. ஆமென். Glory be to God. Any more testimonies for the glory of God? இருந்தா நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Please share your testimonies. The more you share, the more God is going to be glorified. அதிகமா நீங்க சொல்ல சொல்ல ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசுவே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உண்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. Praise the Lord. Let me introduce myself. I'm Cynthia, a friend of Mr. Austin Ribeiro. Praise the Lord. Actually, I'm very new to this praising team, and I was guided by Austin sir. காலையில எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. I was discussing with them with lots of pressures I had. And from morning, it's a small testimony because time is up. காலையில வந்து எனக்கு when he called up, I said my right leg is burning like something. என்னால கொஞ்ச நேரம் கூட பண்ண முடியல. On and off I'm getting this pain and burning and numbness. But I praise God. I was very doubtful, like to sit in the prayer. என்னால முடியுமா, உட்கார முடியுமா, so long I have to sit and all that. It's a very big miracle. For past 1 hour, I'm sitting in the same place. There's no word to explain. I can sit. And even though I think even 1 more hour, I can sit. I praise God. Thank you so much. You guided me to sit in this prayer. Past 1 week now, Kalela, every day I used to get up early in the morning by 5:30 and sit in a prayer. Past 1 week, I couldn't do that. But I can feel the presence of God today when the songs was going on. I really thank this brother who's really wonderful in praising. And I thank God also who's being with us right now. Thank you so much, Austin sir, to me to get into this prayer team. Thank you so much. Praise be to God, and thank you, sister. Thank you so much. We have Sister Cynthia in the midst of us. We welcome you on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. We welcome you on behalf of all our families gathered over here. உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வரவேற்கிறோம். இது ஒரு புதுமையான ஒரு அனுபவம். Because after a long weeks and months, I am able to hear a testimony that because when the meeting is going on, the testimony will happen and everyone will say the testimony the next day. ஆனால் இங்க மீட்டிங் நடந்திருக்கும் போதே அவங்களால ஒரு சுகத்தை பெற முடிஞ்சு அவங்க அதை சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
தேவன் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். God is uniting us to be as one family to serve God. நிச்சயமாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் ஒரு நாளும் கைவிடார். ஆமென். கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த சுகத்திற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். முடிவிலே அந்த சகோதரிக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. Thank you, sister, for sharing this testimony for the glory of God. Thank you so much. Any more testimonies? சாட்சிகள் தான் நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord, brother. Praise the Lord, sister. Yes. From past 2 days, I was not able to attend the meeting properly on time. நேத்து கூட என்னுடைய பிஎஸ்எஃப் வீடியோ 7:50 7:40 முடிஞ்சிருச்சு. அண்ட் அது அப்லோட் ஆக இட் டுக் சோ அவ்வளோ ஒரு டைம் எடுத்தது. அது ஏன் அப்படி எடுத்ததுன்னே எனக்கு தெரியல. இன்றைக்கு கூட எங்க விஜயா ஜோசப் ஆண்டிய பாக்குறதுக்கு போயிருந்தோம். அங்கேயே எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. அங்கேயே என்னுடைய கிளாக்ல என்னுடைய வாட்ச்ல 8 காமிச்சிட்டு இருந்தது. பட் சாமி கிட்ட ப்ரேயர் பண்ணியிருந்தேன், டாடி சீக்கிரம் போய் ப்ரேயர் அட்டென்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ப்ரேயர் அட்டென்ட் பண்றேன். ஸோ நீங்க கரெக்டா அப்பதான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ கர்த்தர் கிருபை என்ன இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ glorify God for that. Thank you and praise be to God. Thank you, brother. Thank you, sister. Amen. Glory be to God. Wonderful testimony. Sister, I have a little similar and same testimony like you. நீங்க சொன்னது போலவே, as I went today, I've been called out. I went out and I came. இன்று நான் வீட்டுக்கு வரும்பொழுது சரியாக 7:20 7:25. It was almost 7:20 to 7:25. I thought I would prepare everything in the morning and I'll leave, but I couldn't. So இன்னைக்கு போயிட்டு வந்த பிறகு I just worked out, suddenly started working very fast with the slides and all. எல்லா பாட்டெல்லாம் போட்டுட்டு வேத வசனம்லாம் போட்டு எல்லாம் முடிச்சிட்டு, as I was doing it, I had a little kind of a thing. முடியுமா முடியாதா, ஒரே ஒரு ஜெபம் மட்டும் பண்ணேன். ஆண்டவரே, எப்படியாவது 8 மணிக்கு முன்பதாக எல்லாத்தையும் முடித்து சரியாக நேர்த்தியாக ஆரம்பிக்கணும். I was just praying to God as I was doing the work of God. Lord, it is almost only half an hour I have. Within this half an hour, I need to do everything. Give me the strength and give me the knowledge and wisdom and stamina. கர்த்தர் கரெக்டாக 7:59க்கு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தார். ஆமென். முழுவதுமாக எல்லா ஸ்லைடையும் போட்டு, எல்லா பாட்டையும் போட்டு, எல்லா வசனங்களையும் போட்டு அவ்வளோ ஸ்பீடா ஆண்டர் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் கொடுத்திருந்தார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். கரெக்டாக 7:59க்கு முடித்து 8 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்க ஆண்டருக்கு பேச செய்தார். 7:59 I finished everything and God made me to start the meeting at 8 o'clock. Somehow when we ask God, He comes and helps in our distress. உண்மையாகவே நேசிக்கின்ற ஒரு தேவன், நமக்கு பராமரிக்கிற ஒரு தேவன். எனக்கு சிஸ்டர் சிந்தியா பாடின அந்த பாட சேர்ந்து நம்ம எல்லாரும் கொஞ்சம் பாட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேர்ட்ஸ் இப்போ நான் டிஸ்பிளே பண்ண முடியாது, என்னோட சேர்ந்து பாடும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். God is good. Any more testimonies for the glory of God? சாட்சி தான் நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், ஒவ்வொருவரும் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். Everyone has been praising. Glory be to God. Amen. Hallelujah. கர்த்தர் தாமே இந்த சாட்சிகளை முழுவதுமாக ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அதை வழங்குவாராக. Amen. May God bless His testimonies and may God give His heavens
pouring blessings to you and everyone in your family. Amen. ஒரு சிறிய நன்றி பாடலை பாடி நாம் தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். Let's sing a small thanking song and get into the word of God. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உன் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உன் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தேவனை நன்றி செலுத்துவோம். அபரிவிதமான ஆசீர்வாதத்தில் இருக்கிறார். Let's praise God for the best of blessings. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நல்லவர், அவரை தொழுவோம், பணிவோம். நடந்து வந்த நினைத்து பார்க்கும் பொழுது அருமையாய் காப்பாற்றிருக்கிறார். கண்ணீரோடு இருந்த காலத்தில் எல்லாம் தேவன் நமக்கு துணை நின்றிருக்கிறார். The God who stood along with us in our tears, who made us to walk all in wilderness. Let's praise God. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான மகத்துவமான நாள். இன்னைக்கு எல்லாரும் சாட்சி சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லாரும் தேவனை துதித்திருக்கிறோம், ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறோம். It is a wonderful thing to rejoice in God, to testify about Him and to say about His glory and to praise Him. இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில் ஆண்டவர் இதை கொடுத்திருக்கான்னு தெரியாது. நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த லாக்டவுன் ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரைக்கும் ஆண்டவர் என்னை டெய்லி பாட வைக்கிறார், டெய்லி என்னை இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க வைக்கிறார், அவர் மையப்பட்டு கொண்டிருக்கிறார். இதற்கு மேல் ஒரு பெரிய ஆசீர்வாதம், நிறைய இசை ஞானங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல குரல் வளத்தை கொடுத்திருக்கிறார். I thank God for and glorify God for giving me this wonderful music in my blood and to learn it much more in these lockdown days and to sing and glorify God. Because the reason is God has a reason in everybody's life. And God made us to testify and God made us to sing His praises. நிறைய பாடல்களை இன்னைக்கு பாடணும், கர்த்தரை துதித்து பாடணும். ஆசீர்வாதமான ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
God is so good. God is really good. Let's close our eyes and look unto God. கண்களை மூடி ஒரு நொடி நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் நான் கற்றுக்கொள்ளுகிற பாடத்தை எங்கள் மனதிலே நீ நிறுத்தி வைக்கும்படியாகவும் எங்களுக்கு புரிய வைக்கும்படியாகவும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாகவும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுத்தும்படியாகவும் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உலகம் கொடுக்கிற இந்த ஞானம் எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. நீர் கொடுக்கிற தெய்வீக ஞானத்திலே நாங்கள் புரிந்து கொண்டு உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு எடுத்து செல்லும்படியாகவும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகவும் அநேக ஆத்துமாக்களை உமக்கென்று நாங்கள் ஆண்டவரை பெற்றுக் கொடுக்கும்படியாக கிருபை செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி தாங்கி வழிநடத்தும்படியாய் ஆண்டவரே, இந்த முழு செய்தியை நீர் எங்களுக்கு எடுத்துக் கொடுக்கும்படியாய் எங்களுக்கு பிரதான ஆசாரியனாய் இருந்து பிரதான ஆசிரியராய் எங்களுக்கு இருந்து சொல்லிக் கொடுக்கும்படியாய் இயேசுவின் மூலம் கேட்கின்ற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise Lord, my dear brothers and sisters. Once again, கர்த்தர் நல்லவர். God is so good and God is really has a plan in our life. இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை என்னவா இருக்கும்? என்ன நேற்று நம்ம பார்த்தப்போ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஒருவேளை நேற்று மீட்டிங்க்கு வராதவங்க இதனுடைய ஒரு வீடியோ யூடியூப்ல அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த லிங்க்ல அதனுடைய உங்களுக்கு அனுப்பப்பட்ட லிங்க்ல அந்த யூடியூப் லிங்க் இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். Yesterday's message, if you are not there for yesterday, if you are not able to come or couldn't receive the word of God, this entire video has been displayed in YouTube. It has been uploaded. You can view it. The link has been given along with it attached in the link what it's been sent to you. இந்த நாள் ஆண்டவர் நமக்கு பிரத்யேகமாக கொடுத்திருக்கிற அருமையான ஒரு காரியம், ஒரு வசனம் என்னென்று நாம் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனம். In Luke Gospel chapter 22 verse 32. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார் என்பதே. But I have prayed for thee that thy faith fail not, and when thou art converted, strengthen thy brethren. இன்னைக்கு அநேகர் நாம் சொல்லக்கூடிய விஷயம், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்பொழுது ஒரு சிலர் மட்டும் மற்றவர்கள் நாம் ஜெபிக்கிறோம். Only few of us happen to pray for others. Many of us ask for prayers to pray for our own self. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க நம்ம சொல்றோமே தவிர மற்றவர்களுக்கு ஜெபிக்க நாம் தவறி போகிறோம். We pray only for ourselves. We ask also others to pray for us, but we don't pray for others sometimes. I'm not pointing at everyone, few. எல்லாரையும் நான் சொல்ல ஒரு சில பேரை நான் சொல்லுகிறேன். காரணம் வசனம் எப்படியா சொல்லுகிறது, நம்மளுடைய சுகம் கிடைச்ச பிறகு நம்முடைய சகோதரனையோ சகோதரியோ ஸ்திரப்படுத்து அப்படின்ற வசனம் சொல்லுது. Once we are cured, we are healed, we need to pray and we need to strengthen the others. இன்று ஆண்டவர் கொடுக்கிற பெரிதான ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில நம்மை கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். God is using as an instrument in others' life. Yesterday I was talking to you, I was telling you, we are the cross. நாமே அந்த சிலுவையா இருக்கிறோம். இந்த சிலுவையை மற்றவர்களுக்கு இதனுடைய பயன்பாட்டின் ஆசீர்வாதத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் நான் சொல்லிக் கொடுத்திருந்தேன். I was telling about cross yesterday. We are the cross and we need to help others and we need to educate them by saying what a cross can do. What is the meaning of cross? சிலுவைனா என்ன? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அருமையான விஷயம், நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் கூட தளர்ந்துடக்கூடாது. Our faith should not fail. Our faith should not fall. That is something which is so beautiful over here when I see. But I have prayed for thee that thy faith fail not. இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம் குறைந்திருக்க காரணம் கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வாழ்க்கையில லௌகிகமான காரியங்களும் மற்றும் உலக பிரகாரமான இச்சைகளும் நம்ம வாழ்க்கையில எப்படியாவது டெய்லி வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கு. நானும் ஒரு விழுந்து போகிற ஒரு ஆண்டு தூக்கி கொண்டே இருக்கிறார். ஆனா தேவன் பேர் வைத்திருக்கிற விசுவாசம் ஸ்திரமா இருக்கும் பொழுது எந்த ஒரு சூழலிலும் நம்ம கீழே விழவே முடியாது. ஆமென். When we have the perfect faith in God and trust in God and believe in Him, and when we're going to believe Him 100% without any kind of defaith in us, God is going to come and God is going to strengthen us more because He promised, I'm not going to make you fall in your faith. நானும் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உன்னை வேண்டிக் கொண்டேன். அடுத்த வசனம் ரொம்ப அருமையா இருக்கு பாருங்களேன். நம்மளுடைய விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறார், ஸ்திரப்படுத்தியிருக்கிறார். அவர் அந்த விசுவாசத்தை இன்னும் வளர செய்கிறார். God is strengthening our faith. God is helping us to be more close to Him, and God is growing us and making us to grow along with faith little more, strengthening us. The next thing that He says, நீ சுகமாயிட்ட, நீ வந்து பலப்பட்டுட்ட, உன் சகோதரருக்காக நீ ஜெபி, உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து.
நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை சிறப்படுத்து என்றார். Strengthen thy brethren in your faith, in your prayers, because somebody has prayed for you, considering you as their brother and sister. Now it's your turn to pray for others. மற்றவர்களுக்காக நீ இப்போ ஜெபிக்கணும். காரணம், உன்னுடைய ஜெபங்கள் மற்றவர்கள் மூலமா எனக்கு ஏறெடுக்கப்பட்டது. நான் அதற்கு பதில் கொடுத்தேன். இப்பொழுது உன்னுடைய தருணம், நீ அவர்களை தாங்க வேண்டும் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ ஊழியர்களுக்கும் தேவ விசுவாசிகளுக்கும் புதிதாக தேவனுக்குள்ள அந்த அன்பை கண்டு கழுகிற அந்த புதிய மக்களுக்காக எத்தனை பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? How many of us still pray for the people of God, servant of God, believers, and people who newly accepted Christ and should not fall, and people who just tasted the love of God? How many of us have prayed for them? இன்று ஆண்டவர் கொடுக்கிற சிரமமான வார்த்தை, நீ பெற்ற இன்பம் இந்த உலகம் முழுவதும் மற்றவர்களுக்கும் நீ கொடுக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய பெரிய ஒரு ஆசை. What we have accomplished in our life, God wants us for us to give it to others, so that the whole world can be accomplished by His love. ஆண்டவருக்கு அருமையான காரியம். ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமா இந்த வாரம் முழுவதும் ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, ஒரு வழியில நம்ம இருந்தோம். We would have all been in some pain, in some agony, in some kind of a stress or pressure. But God is so good. He was so firm in us. He did not make us to fall from our faith. He was strengthening our faith, and He upholded us. Today we are able to testify and glorify His name. ஏதோ ஒரு காரியத்துல நம்ம வேலையில, நம்முடைய சூழ்நிலையில, நம்ம கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் ரொம்ப அழுது வேதனைப்பட்டு வலியை பொறுக்க முடியாம அழுதுருப்போம். ஆனா ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்துல ஸ்திரமா இருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு சுகம் கொடுத்திருக்கிறபடினாலே இன்று நாம் சுகமா இருக்கிறோம். இன்னும் நம்ம சாட்சியோட சொல்லியிருக்கிறோம். இந்த காலகட்டத்துல நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். We need to pray for others. நேற்று முடிக்கும் பொழுது லெல்லிக்குட்டி ஆண்டி பண்ண ஜெபம் ரொம்ப வல்லமையா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. I was so touched with the presence of God. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஜெபம் இருந்தது. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த அளவுக்கு தன்னுடைய தேவ மக்களை நேசிக்கும் பொழுதே இப்படி ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்பட முடியும். When auntie can feel the presence of God, when she loves so much and she considers all of us as one family under God, with that kind of a love, only that kind of a prayer can come. ஏதோ ஒரு நேம் சேக்கு, ஒரு நாமக்கை வாஸ்க்கு வந்துட்டு ஜெபித்துட்டு போகிறதுக்காக ஒரு சூழ்நிலை இல்லை. தேவனுடைய அன்பை நம்முடைய ஜெபத்திலையும் நம்ம காட்டணும், விசுவாசத்தையும் காட்டணும். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை கேட்கும் பொழுது அவர்கள் உள்ளத்திலே ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை பிறக்க செய்கிறார். ஆமென். When you pray for others, when you say that I'm praying for you and God is going to do wonders in life, when you're going to give the confidence, God's salvation has been born in their heart. இன்னைக்கு நீங்கள் நானும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு தருணம், ஆண்டவர் நம்மளை கருவியாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். God is using us as mighty instruments. If you can see, during this meeting, Sister Mary used to pray for Sister Anita Ribeiro, and Preeta used to pray for Smiley, and all these things goes on and on, and Lilikutti auntie used to pray for everyone. நம்ம ஒருவருக்கு நம்ம மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். God has mingled us, God has united us, God has stuck us together as one family. We might be at different organs, but we are in one body of Christ. நம்ம வேறு அவயங்களா இருந்தாலும் தேவன் நம்மை ஒரே குடும்பத்தின் ஒரே சரீரத்தின் அவயங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். What a wonderful loving God that we have. உண்மையிலே அன்புள்ள ஒரு தேவனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 8:34 In Romans chapter 8 verse 34 it says, who is he that condemneth? It is Christ that died, he rather that is risen again, who is even at the right hand of God, who also maketh the intercession for us. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறோம் அவரே. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுது? What do you feel about this song? What do you feel about this verse? The before verse is a continuity of this one. இதற்கு முந்தைய வசனத்திற்கு இந்த வசனம் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. காரணம், அவரே நமக்காக ஜெபித்து பிதாவிடத்திலே பரிந்து பேசி நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்கிற தேவனமா இருக்கிறார். இதை மனுஷன் செய்ய முடியாது, ஏன்னா மனுஷன் இறந்துருவான். ஆனா எக்காலத்திலும் நித்தியத்திலும் வாழக்கூடிய ஒரு தெய்வம் செய்யக்கூடிய காரியம் இது. Man might live, man will die, but man cannot do this. But the God who lives eternally can go and talk and intercede for us through the Father. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், நமக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார், அவருமே எழுந்திருக்கிறார், விசுவாசத்தின்படி எழுந்திருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். He is sitting in the right hand of God. நமக்காக வேண்டுதல் செய்கிறோம் அவரே. He is praying for those who are very low and weak in faith.
விசுவாசத்துல இல்ல பரிசுத்த வாழ்க்கையில ரொம்ப மங்கி போய் ரொம்ப பலவீனமா இருக்கிற நமக்காக இந்த பலவீன பாண்டங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவனை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். He prays for us. He goes and says, God, this blaster is so weak. Lord, I want this blaster to be more strengthened. I pray for the blaster, so please help it. Under இந்த பாண்டம் ரொம்ப பலவீனமான பாண்டமா இருக்குது, அடிக்கடி விழுது. அன்றே இதில் பரிசுத்தத்துக்காக இதில் விசுவாசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிற ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். Today God is talking, God is praying for us, God is interceding for us. தேவன் நமக்காக இந்த ஒரு காரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். தேவனே இதை செய்யும் பொழுது தேவனை பின்பற்றுகிற நாம் எந்த அளவுக்கு அவர் செய்கிற வேலையை நாம் பின்பற்ற வேண்டும். If God himself can do these things for us in our life, for others, then what about us? When he can do, we need to follow his principalities and follow, we need to be like him. When he can pray for us, we need to pray for others. யாருக்கெல்லாம் முடிஞ்ச ஜெபம் பண்ணுங்க, யாரெல்லாம் மனம் மாறணுமோ ஜெபம் பண்ணுங்க, யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ ஜெபம் பண்ணுங்க. Whoever is doing wrong and error and who is cheating and backstabbing and acting in front of others, whoever does what, pray for them that God should change their life. இவர்களுடைய மனம் மாற வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. அன்று விசுவாசத்தை அவங்களோட வாழ்க்கையில் இன்னும் மூற்றுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. அன்று இன்னும் பரிசுத்தத்துல வாழும்படிதான் ஜெபம் பண்ணுங்க. Please ask God to fulfill the faith in their life. Please ask God to pour the spirituality in their life so that they can be like you. அவர்களோடு நீங்க இணைந்து ஒரு பெரிய தேவன் கொடுக்கிற மனித சங்கிலியை நீங்க இருக்கும் பொழுது எந்த ஒரு பிசாசும் எந்த ஓட்ட வழியா வர முடியாது. Satan cannot come and prevail you or can conquer you in any portal when you happen to have a big long chain of prayer and prayer warriors around you. கர்த்தர் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இரவு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். Please pray for others. Take the opportunity. இதற்குண்டான இந்த சான்ஸ் எடுத்துக்கங்க, ஜெபம் பண்ணுங்க. In Romans chapter 8 verse 26 it says like this. ரோமர் 8:26 சொல்கிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருந்திருக்கபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென், ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe in this? Say hallelujah, amen, hallelujah. Likewise the Spirit also helpeth our infirmities, for we know not what we should pray for as we ought, but the Spirit itself maketh intercession for us with groanings which cannot be uttered. தேவன் எந்த அளவுக்கு பரிந்து பேசுகிற ஒரு பரிசுத்தத்துல வாழும்படியாய் எத்தனிக்கிற ஆசைப்படுகிற ஒரு தேவனை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழும்படியாய், நாம் விசுவாசிக்கும்படியாய், நாம் ஸ்திரமாக இருக்கும்படியாய் நம்மீது அன்புக்குற தேவனை பார்த்து கொண்டிருக்கிறோம். The God who loves, the God who wants us to live in salvation for eternity, God wants us to be his own children, so that he goes and with groanings and he happens to intercede and pray and ask. எந்த ஒரு தெய்வமும் இதை பண்றதை நான் பார்த்ததே இல்லைங்க. I have not heard any the worldly beliefs and worldly God who happen to do it. காரணம், ரத்தத்தை வாங்குற கடவுள்களை பார்த்திருக்கிறேன். The gods who happen to ask you to bleed and ask for your blood. I have seen many people go and just give this and that, their hair, அவங்க முடியை கொடுக்கிறதும் அவங்க சொத்தை கொடுக்கிறதும், they give their wealth and money. God does not ask your money. He is much more rich than you. He is a multimillionaire. He is a trillion holder. அவர் கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களுக்கு அதிபதி. நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர் போட்டிருக்கிற பிச்சை. உங்களிடத்துல பணத்தையும் பொருளையும் எதிர்பார்க்கலாம். அவர் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? Is your soul has been saved? And God still asks you, are you in faith in living with Christ? Because that is the link, that is the connectivity between you and God. விசுவாசத்தோடு இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு பார்க்க, ஏன்னா அது ஒண்ணு மட்டுமே உங்களுக்கும் தேவனுக்கும் இணைத்திருக்கிற ஒரு பெரிய பாலமா இருக்கிறது. What a lovely God that we have. A true God, a wonderful. He is the Alpha and the Omega. அவர் அல்பா ஒமேகமா இருக்கிறார். செப்பனியாவின் புஸ்தகத்திலே 3:15 இப்படியா சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவை கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீய காணாதிருப்பாய். Amen. The Lord hath taken away the judgments. He hath cast out thine enemy, the King of Israel. Even the Lord is in the midst of thee. Thou shalt not see evil anymore. நீங்க பாவியா இருக்கலாம், பரம்பரை சாபத்தை வைத்துக் கொண்டிருக்கலாம், இல்ல கஷ்ட நடுவில் இருக்கலாம், பிரச்சனை நடுவில் இருக்கலாம், ஒரு பொறாமை பிரச்சனை நடுவில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உங்களை அமுக்கணும், உங்களை நீங்க கீழ்ப்படுத்தி போட நினைக்கிற மக்கள் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் கொடுக்கிற பெரிதான ஒரு வாக்குத்தத்தம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீய காணாதிருப்பாய். If you have people around you who are going to envy you, who is going to just put their jealousy on you, who is going to suppress you, who is not going to make you come up,
who have all the bad thinkings against you. The great, loving, eternal God is along with you. The Lord hath taken away the judgments. He hath cast out thine enemy, the King of Israel. Even the Lord is in the midst of thee. Thou shalt not see evil anymore. Moses did not see evil because he believed in God. And David did not see evil because he was believing in God. His own son was against him. His own father-in-law was against him. His own wife was against him. His own people was against him. But God was along with him in the midst. தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது தன் சொந்த மகன், தன் சொந்த மாமனார், தன் சொந்த மனைவி, தன்னுடைய ஜனம் எல்லாம் அவனுக்கு விரோதமா இருந்தப்ப கூட தேவன் அவனோடு இருந்த அவன் நட்சத்திர காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். If you can see Joseph, when you can see his life, his own brothers happened to be against him, but God was there in the midst of him, where he was able to be as a pillar for his brothers and his father. யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனை தூக்கி எறிந்து அவனை ஒன்றுமில்லாத என்று நினைத்த அவனுடைய சகோதரர்கள் மத்தியிலே தேவன் அவனை வாழும்படியாக கிருபை செய்தார். தேவனை ஸ்திரமா இருக்கும்படியாக கிருபை செய்தார். தேவன் அவனுடைய சகோதரர் மத்தியிலே அவன் தகப்பனுக்கும் போஷிக்கிற ஒரு வல்லமையை தேவன் அவன் யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவன் உங்களிடம் இருந்து கொண்டிருக்கிறார். Whatever that you're going to see, whatever that you're going to utter from your mouth, whatever that you're going to say, it's going to happen because the reason is He is a greater God who's living in the midst of you. Amen. வல்லமையுள்ள பராக்கிரமுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். எதிர்பார்க்காத நேரத்தில் புதிய புதிய ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்துல கொடுக்க போகிறார். He is going to give you the best of blessings this year. You might not expect that on time, but it's going to come. It's going to just barge in and come into your life. அது உங்க வாழ்க்கையில அப்படியே தூக்கி எறியப்பட்டு உடைத்து கொண்டு வருகிற காரியத்தை நீங்க பார்த்து கொண்டிருப்பீர்கள். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரையை பிச்சுட்டு கொடுக்கிற தெய்வம்னு சொல்லுவாங்க. In Tamil they used to say, the God who happens to give everything, tearing the roof. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம் அவர் உங்க நடுவில் இருந்து கொண்டிருக்கிற எல்லாம் அவர் தேடி வரும். He is like a magnet, because when he is there in the midst of you, all those prosperity, all those best of blessings, health and healing and all this is going to come and attract, and this is going to be along with him. அவர் உங்களுக்கு சுகம் அளிக்கிற தேவன். I believe in this. I believe in this because anything காணாதிருப்பா. There shall not be any evil anymore. I'm not going to see any evil hereafter. This is the word of God. May God lead you. Please pray for others. மற்றவர்களுக்காக ஜெபிங்க. எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார். The more you pray for the ministry, the more you pray for the godly people, the more you pray for the people who are in distress and problems and troubles, when you pray for them, God answers your prayers automatically before it could be coming out of your mouth. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, ஊழியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, தேவ மன்னிப்பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, கிறிஸ்துவை அறிந்து ருசி பார்த்து கொண்டிருக்கிற புதிதாக இருக்கிற அந்த புதியவர்களுக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுடைய குடும்பத்தில் தேவையான ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் ஆட்டோமேட்டிக் ஆன்சர் பண்ணுவார். இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் கீப் திஸ் இன் யுவர் மைண்ட் அண்ட் ப்ரே ஃபார் அதர்ஸ். லெட்ஸ் க்ளோஸ் our eyes and look unto God. கண்களை மூடி யாரும் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமது மத்தியில் இருக்கிற அருமை சகோதரி பிரீதா அவர்கள் முன் வந்து முடிவு ஜெபத்தை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட். பிரீதாமா, நமது மத்தியில் இருக்கிற புதிதாக வந்திருக்கிற அன்பு சகோதரி சிந்தியாக்காக அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதே போல நமது மத்தியில் இருக்கிற அனிதா ரெபேரோ அவர்களுக்கு முழுமையாக சுகம் கிடைக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. இந்த ரெண்டு காரியங்கள் மட்டும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. மற்றவர்களும் எல்லாருக்காக நீங்க ஜெபம் பண்ணிடுங்க. Please, I request Preetha to pray for Sister Cynthia, who has newly joined, beloved sister, and also our sister Anita Ribeiro for a permanent and good recovery, and also pray for the others too. Let's pray time. ஜெபத்தின் நேரம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நேற்று இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இது வந்து அருமையான நேரத்திற்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அநேகர் இந்த நேரத்திலே ஆண்டவரே அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா, நாங்கள் தகப்பனே நல்ல பங்கை தெரிந்து கொண்டு உடைய சமூகத்துல வந்திருக்கோமே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இது எங்களால் ஆனதல்ல சுவாமி, நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர், எங்களை முன் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் வெவ்வேறு இடங்களிலே இருந்து நோக்கி பார்த்தாலும் ஆவியானவர் தாமே எங்களை ஒரு குடும்பமா இணைத்து ஆண்டவரே ஒருமன பாட்டின் ஆவியால் எங்களை நினைத்து அதற்காக உங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, இதோ நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக இந்த சமூகத்துல வருகிறோம். நாங்க பாடின பாடல்கள், நாங்கள் கேட்ட சத்தியம் எல்லாம் தகப்பனே எங்க வாழ்க்கையில அது பிரயோஜனப்பட ஆண்டவரே அது கிரியை செய்ய கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தை போல நாங்கள் அடுத்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, இலவசமா இடத்துல பெற்றுக்கொண்ட அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களோடு ஷேர் பண்ண நீங்க கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, உங்களை தூஷிக்கிறவர்களுக்காக உங்களை பகைக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபிகள் என்று சொன்னீரே சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, பாவிகளை நேசிக்கவே நீர் உலகத்துல வந்தீரே, அந்த
அந்த அன்பை தகப்பனே நாங்களும் பெற்றுக்கொள்ளணும் சுவாமி. அடுத்தவர்களுக்காய், பாவிகளுக்காய், தகப்பனே கஷ்டப்பட்டவர்களுக்காய் நீர் எப்படி கண்ணீரோடு ஜெபித்தீரோ சுவாமி, அவர்களுக்காய் நீர் இறங்கினரோ அதே பாரத்தை ஆண்டவரே, அதே அன்பை எங்கள் உள்ளத்துக்குள்ளாக நீர் ஊற்றுபடியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. என்னோடு இருக்கிற நீங்கள் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று சொல்கிறீர் சுவாமி. என்னோட நாமத்தினால நீங்க பிசாசுகளை விரட்டுவீர்கள், வியாதியஸ்தர் மேல் உங்கள் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சுகமாவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது சுவாமி. அவ்விதமாய் தகப்பனே உம்மோடு கூட இருக்கிற நாங்கள் ஆண்டவரே தகப்பனே விசுவாசத்தோடு தகப்பனே நாங்கள் யாருக்காக ஜெபிக்கிறோமோ ஆண்டவரே அவர்கள் சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே விடுதலையை பெற்றுக்கொள்ள அந்த வல்லமையை நீர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு கண்ணீரோடு அடுத்தவர்களுக்காக இறக்கப்படணும் தகப்பனே. அந்த அன்பை ஆண்டவரே எங்களுக்கு இருதயத்துக்குள்ளாக நீ ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் ஏதோ ஜெபித்தோம் என்று இல்லாதபடிக்கு தகப்பனே பாரத்தோடு கர்த்தாவே கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கணும் சுவாமி. அந்த இருதயத்தை நீர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா சுவாமி, நீர் எங்களுக்கு எப்படி இறங்கினரோ, நீர் எங்களுக்கு எப்படி மன்னித்தீரோ சுவாமி, அதே அன்பு தகப்பனே எங்களுக்குள்ளாக வர வேண்டும் சுவாமி. அப்படியா எங்களை நீங்க மாற்றுபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் நீர் தொடுபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலிஸ்க்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி. ஒவ்வொருத்தையும் பேர் ஆசீர்வதிங்க. சிறு குழந்தை முதல் வயதானவர்கள் வரை ஒவ்வொரு மேலும் உங்களுக்கு கரம் இருக்கட்டும் தகப்பனே. அப்பா கர்த்தாவே இந்த வருகை நாட்கள்ல தகப்பனே இந்த எழுப்புதலின் காலத்துல எங்களை குடும்பமா எடுத்து நீர் பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உடைய வாலிபர்களும் மூப்பர்களும் சொப்பனங்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று சொன்னீரே, அவ்விதமாய் தகப்பனே இந்த குடும்பத்துல இருக்கிற இந்த அப்பா மீட்டிங் அட்டெண்ட் பண்ற ஒவ்வொரு ஃபேமிலிஸ் இருக்கிற வாலிபர்களும் மூப்பர்களும் தகப்பனே அவ்விதமாய் ஆண்டவரே அப்பா எடுத்து பயன்படுத்தப்பட கிருபை பாராட்டுங்க. சிறு பிள்ளைகள் தகப்பனே அப்பா அவர்களும் தகப்பனே அப்பா உமக்காக ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க வேண்டும் சுவாமி. அப்படிப்பட்டதான குடும்பங்களா எங்க குடும்பங்களை நீ மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ அப்பா நீங்க கடந்த நாட்கள்ல பார்க்கும்போது சுவாமி ஆண்டவரே எப்படி எகிப்து தேசத்திலிருந்து அந்த வனாந்திரத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்த பொழுது அவர்களுடைய வஸ்திரங்கள் கிழிந்து போகவில்லை, அவருடைய பாதரட்சைகள் தேவையில்லை சுவாமி. அப்படியாய் தகப்பனே கடந்த ஆண்டுல நாங்கள் வனாந்திரத்துல பாதையில நடந்து வந்தாலும் சுவாமி எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி நிறைவான தேவனாய் எங்களை நடத்தி வந்திருக்கீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இம்மட்டும் நீ எங்களுக்கு கொடுத்த உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆனால் தகப்பனே வருகிற நாட்கள்ல ஆவிக்குரிய ஜீவித்துக்காய் தகப்பனே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் வாஞ்சிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அந்த தாகத்தை தகப்பனே எங்களுக்குள்ளாக வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகங்களும் ஆரோக்கியத்தை தாங்க அப்பா. வயதான தாய்மார்களுக்காக தகப்பனுக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. எங்களுடைய பெற்றோர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த பலவீனமான நாட்கள்ல ஆண்டவரே தகப்பன் இந்த வயதான நாட்கள்ல அப்பா உங்களுடைய வசனம் சொல்வது போல இதனுடைய முதிர் வயதில் என்னை தள்ளாமலும் என்று வசனம் சொல்கிறது சுவாமி. அவ்விதமா இந்த வயதான காலத்துல தகப்பனே அவர்களுக்கு நீர் ஆண்டவரே ஆற்றி தேற்றி பலத்தை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் கால்களை மான்கால்களை போல மாற்றுங்க. வயது வயதை போல திரும்பும் என்று சொன்னீரே, அவ்விதமான பலத்தை ஆண்டவரே ஒவ்வொரு என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காய் வருகிறோம் ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே சாமியனுடைய சத்தத்தை கேட்டானோ தகப்பனே அவ்விதமா எங்கள் சிறு பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க, அவர்களோடு கூட இடைப்படுங்க. அவர்களும் தகப்பனே உமக்காக ஆண்டவரே வல்லமாய எழும்பி பயப்படணும் சுவாமி. எங்கள் வாலிப பிள்ளைகளை எங்க தொடுங்க ஆண்டவரே. இந்த நாட்கள்ல வாலிப பிள்ளைகள் அநேக பாவகாரிகளுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே அநேக வாலிப பெண் பிள்ளைகள் கட்டாவே அநேக ஆண்டவரே தீங்கான காரியத்திற்குள்ளாக அப்பா உட்படுத்தப்படுகிறார்கள் சுவாமி. எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்துல அநேக வாலிப பிள்ளைகள் உண்டு சுவாமி. இந்த மீட்டிங்ல ஆண்டவரே எங்களுடைய ஃபேமிலிஸ்ல நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, வாலிப தங்கச்சிமார் இருக்காங்க, வாலிப தம்பிமார் இருக்காங்க சுவாமி. அவர்களுக்காக விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷத்தை பாதுகாப்போடு பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. தீங்கு செய்கிறவர்கள் கண்களுக்கும் கொள்ளாதவருடைய கைகளுக்கும் எங்கள் பிள்ளைகளை நீர் விலக்கி காத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே வாலிப நாட்களை சிருஷ்டிக்கிற நினை என்று சொன்னீரே, அவ்விதமா எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வாலிப பிள்ளைகள் எல்லாம் உமக்காய் ஆண்டவரே அப்பா எழும்பி அப்பா ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் வர வேண்டும் சுவாமி. உங்களுடைய பாதத்துல ஆண்டவரே அதிகமா கிட்டி சேர்க்கிற பிள்ளைகளா இருக்கிறது சுவாமி. அவ்விதமா எங்கள் வாலிப பிள்ளைகளை தகப்பனே நீங்க பாதுகாப்போடு ஜாக்கிரதையோடு ஞானத்தோடு நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களை தாங்க சுவாமி. ஆண்டவரே தீங்கு செய்கிற பொல்லாங்கான மனிதர்கள் வேண்டாம் சுவாமி. பிள்ளைதான பிள்ளைகளோடு அவர்கள் சேர வேண்டாம் சுவாமி. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. அதே போல எங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே அநேகருக்கு ஆசிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்ப தலைவர்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம் தகப்பனே. வேலை செய்யக்கூடிய ஞானத்தை அவர்களுக்கு தாங்க. போக்குல வசதி விசேஷ பாதுகாப்பு தாங்க ஆண்டவரே தகப்பனே அப்பா. என்னுடைய சகோதரி மார்களுக்கு தகப்பனே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்பது போல சுவாமி குடும்பத்தை கட்டி காக்குற அந்த ஞானத்தை அவர்களுக்கு தாங்க ஆண்டவரே. எல்லா சுகவின பலங்களை எடுத்துக்கொள்ளுங்க சுவாமி. கணவன் மனைவியை சேர்ந்து ஜெபிக்கிற குடும்பங்களாய் தகப்பனே நாங்கள் மாற வேண்டும் சுவாமி. அப்படிப்பட்டதான எழுப்புதலை எங்க குடும்பத்துக்குள்ளாக நீ கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்க மத்தியில் அந்த அக்னியை நீங்க ஊற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் பவுலை போல பேதுருவை போல தகப்பனை உமக்காய் எழும்பி வல்லமையாய் பயன்படுத்தப்பட வேண்டும் சுவாமி. அப்படியாய் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துல கூட சிந்தியாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அந்த மகளை எங்களோடு கூட நீர் அப்பா எங்கள் குடும்பத்தில் நீங்க இணைத்து கொடுத்தீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அவருக்கு நீ செய்த இன்றைய நாளிலே அவர்கள் கண்டு கொண்ட அற்புதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கென்று சாட்சி கொடுக்கிற மகளாக இருந்தபடினால் அவர் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இன்னும் வருகிற நாட்கள்ல தகப்பனே அவர்களையும் ஆண்டவரே அநேக சாட்சிகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தகப்பனே எங்களுடைய அன்பில் அவரும்
குடும்பங்களும் ஐக்கியப்பட்டு நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளை சந்தித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அனிதா சிஸ்டர்ஸாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த மகளுடைய கண்கள்ல உங்களுடைய கரம் இருக்கட்டும் தகப்பனே. உபக்காய் தகப்பனே, வேதத்தை வாசிக்கிற மகள் சுவாமி ஆண்டவரே தகப்பனே, முழுமையாக கர்த்தாவே அந்த கண்கள்ல ஒரு விடுதலை கிடைக்கட்டும் ராஜா. அப்பா கர்த்தாவே, முன்னிருந்த அப்பா அந்த விஷனை காட்டிலும் தகப்பனே, அப்பா வருகிற நாட்டுல சுவாமி அவருடைய விஷன் ஆண்டவரே, அப்பா அவருடைய பார்வை தகப்பனே வேறுபட்ட வித்தியாசமான பார்வையா இருக்கட்டும் சுவாமி ஆண்டவரே. அவர் பார்க்கிற காரியங்கள் ஆண்டவரே அப்பா உண்மை ஆண்டவரே, அப்பா அவர்கள் காணும்படியாக தகப்பனே அவருடைய கண்களை ஆண்டவரே நீ திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேக மறைப்பொருள்களை ஆண்டவரே கண்டுகொள்கிற கண்களாக அந்த கண்களை நீ மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. ஒரு வல்லமையான கர்த்தாவே அப்பா விஷனை நீ தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா சுவாமி அடுத்தவர்களுக்காய் கர்த்தாவே ஜெபிக்கிற மகளாக இருக்கிறபடினால சுவாமி ஆண்டவரே அப்பா யோபு தன் தேனிகளுக்காய் ஜெபித்த பொழுது ரெட்டிப்பான நன்மைகளை கண்டு கொண்டார். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது என்று வாசிக்கிறது போல சுவாமி ஆண்டவரே அப்பா என் மகளுடைய பார்வை தகப்பனே அப்பா கர்த்தாவே ரெட்டிப்பான பவரோடு சுவாமி மீண்டுமாக கிடைக்கும்படியாக எங்களுக்கு திரும்ப பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. விசேஷமாய் தகப்பனே சுஷிலனாக்காய் ஆண்டிக்காய் ரேஷ்மாக்காய் இந்த சமூகத்துல வருகிறோம் சுவாமி. ஆண்டிக்காய் இந்த சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. இந்த முதிர் வயது தகப்பனே ஆண்டியோட நீங்க கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவருடைய வார்த்தை மூலியமாக அநேக ரட்சிக்கப்படுகிறார்கள், விடுதலை பெறுகிறார்கள். அதற்காக நாங்கள் நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. மகளை ஆசீர்வதிங்க, மென்மேலும் பலப்படுத்துங்க. பிள்ளைகளை காண்பா என்ற அப்பா வசனத்துக்கு ஏற்ப ஆண்டவரே தகப்பனே மகனை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சுஷிலாவை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவருடைய கூட கட்டாவே நல்ல ஹெல்த் தாங்க, ரேஷ்மாவுக்கு நல்ல ஹெல்த் தாங்க சுவாமி ஆண்டவரே. குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்தித்து தாங்க ஆண்டவரே. அவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி நீ உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டை சுற்றிலும் மக்களை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுக்கு எதிராக எழுகிற எந்த ஆயத்தையும் ஆண்டவரே வாய்க்காமல் போனப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. அவர் ஊழியத்தை ஆசீர்வதிங்க, ஊழியத்தின் தேவைகள் எல்லாம் நீங்க சந்தித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது இந்த வேலையில கூட எங்கள் ஒவ்வொரு ஃபேமிலிஸ்க்காக மீண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் ஒரு சமூகத்துல வருகிறோம் சுவாமி ஆண்டவரே. இந்த உலகத்தின் பாடுகள், வேதனைகள், கவலைகள், துக்கங்கள் எதுவும் எங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. இந்த வின்டர் சீசன்ல அப்பா வருகிற நாட்கள்ல தகப்பனே இருக்கிறதான இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால எங்களுடைய பிள்ளைகள் யாரும் சிறுமையாப்பட்டு போகாதபடி உங்களுடைய பலத்தால தாங்கிக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் ஆண்டவரே அப்பா வியாதியோடு இருக்கலாம், தேவைகளோடு இருக்கலாம் சுவாமி. அநேக காரியத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் அநேகம் உண்டு சுவாமி ஆண்டவரே. அவர்கள் என்னென்ன காரியத்துக்காக அவர்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி, இந்த வருடத்துல அந்த காத்திருப்புக்கான ஆண்டவரே அந்த பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்துல ஒருபோதும் தோண்டு போகாதபடி ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க நீருக்கு இந்த கொடுத்து இருக்கிற இந்த அன்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தகப்பனே நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கவும் ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த ஐக்கியத்தை தகப்பனே நாங்கள் தொடர்ந்து கர்த்தாவே அப்பா இன்னும் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யாரெல்லாம் இன்னும் வராதபடி இருக்கிறார்களோ, வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் தகப்பனே எங்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்த்து நாங்கள் ஒரு பெரிய மந்தையாய் தகப்பனே எங்களை நோக்கி பார்க்க நீங்க கிருபை பாராட்டுங்க. இது அப்படி செய்யற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அப்பா. மீதியான இந்த நாளை உடைய கருத்துல கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா. நீரே உங்க பிரியமான நித்திரை அளிக்கிறீர் என்று சொல்லுகிறீர் சுவாமி. அவ்விதமாயாண்டவரே நாங்கள் தூங்கும் பொழுது எந்த விதமான கெட்ட சொப்பனங்களோ நாசமேச கேடுகளோ எங்களுக்கு ஏற்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீரே ஒவ்வொரு நாள் காலையும் எழுப்பி விடுகிறீர் என்று வேதம் சொல்கிறது. அவ்விதமாய் தகப்பனே நாங்கள் காலையில எந்திரிக்கும் பொழுது துதிக்கும் துதியோடு ஒரு புதிய நாளை காண கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் நாமத்துல கேட்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Amen, amen, amen. Thank you, Preetha. Thank you for leading us all in prayer. பிரீத்தாவுக்காக, அவருடைய கணவருக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாய் அவருடைய மாமியார்களுக்காகவும் அப்புறம் அவங்களுடைய தாய்மார்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Please keep them in your personal prayers and remember them in your family prayers too. Thank you, Preetha. May God bless you. அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். Let's say together. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளிலே சாட்சி சொன்ன பிள்ளைகளோடும் வந்த குடும்பங்களோடும் நீர் இருந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை பாதுகாப்பாராக. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம்,
ஆசீர்வாதம், மாறுதல், தேர்தல் எல்லாம் கொடுத்து நீங்கள் போகையில் வரையிலும் காக்கப்பட்டிருக்க முடியாது கர்த்தர் செய்வாராக. May you be blessed. May God guide you and may God bless you. God keep His peace in your family and happiness, and God make you rejoice in Him. May God protect you as you go out and come. Thank you for all joining us tonight. Tomorrow at 8 o'clock, we're going to meet and we're going to serve God as one family. இந்த இரவு எங்களோடு சேர்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். நாளை இரவு சரியாக 8 மணிக்கு நாம் சேர்ந்து தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். Thank you all. Good night. Thank you, brother. Good night. Good night, Thank auntie. you, sister. Good night. Good night, Anna. Good night, Thank auntie. you. Thank you. Thank you Thank you, so much. sir. Thank you, Good ma'am. night, Thank sir. you, brother. Thank you so much. Thank you, Michelle. Thank you. Thank you, sir. Thank Good you, night, sir. sir. Thank you, auntie. Thank you, Eric. Thank you. Thank you, Varsha. Thank you. Thank you so much. Bye-bye. Thank you, sister. Good night.